வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. சிலுவை பாதை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்வாரி பாதையில் இறைவனின் சுவடுகள், கண்ணீரின் பாதையில் பெற்றோரின் காயங்கள், தன்னுயிர் தந்து எம்மை மீட்டவர் இயேசுவே, தன் வாழ்வையே தந்து எம்மை வளர்த்தவர் பெற்றோரே. கல்வாரி பாதையில் இறைவனின் சுவடுகள், கண்ணீரின் பாதையில் பெற்றோரின் காயங்கள், தன்னுயிர் தந்து எம்மை மீட்டவர் இயேசுவே, தன் வாழ்வையே தந்து எம்மை வளர்த்தவர் பெற்றோரே. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் நம் வாழ்வின் அஸ்திவாரம். அவர்கள் தங்களின் உழைப்பு, கனவுகள் மற்றும் சுயத்தை நமக்காக தியாகம் செய்கிறார்கள். ஒரு மெழுகுவர்த்தியைப் போல தங்களை உருக்கிக் கொண்டு நம் வாழ்விற்கு ஒளியேற்றுபவர்கள் அவர்கள். ஆனால் கால மாற்றத்தில் அவர்கள் முதுமை அடையும் போது பல தருணங்களில் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி பாதையில் சுமந்த சிலுவை உலகத்தின் பாவங்களை சுமந்தது என்றால், நம் பெற்றோர்கள் சுமக்கும் சிலுவை நம் வாழ்வின் உயர்விற்காக அவர்கள் ஏற்ற தியாகங்களை சுமக்கிறது. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்று இறைவன் கூறுவதைப் போல பெற்றோரின் முதுமையில் அவர்களை தாங்கும் கடமை பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு. இந்த சிலுவை பாதை பெற்றோரின் வாழ்நாள் பயணத்தையும் இறுதி காலத்தில் அவர்கள் சந்திக்கும் உணர்வு பூர்வமான போராட்டங்களையும்
இயேசுவின் பாடுகளோடு ஒப்பிட்டு பிரதிபலிக்கிறது. நம் கடமைகளை உணரவும் முதியவர்களை மதிக்கவும் ஒரு சிறிய நினைவூட்டல். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். அன்பு இறைவா, எங்களுக்கு வாழ்வு தந்து எங்களை வழி நடத்தும் உமது பேரன்பிற்காக நன்றி கூறுகிறோம். இன்று எங்கள் அன்பு தாய் மற்றும் தந்தைக்காக உமது பாதத்தில் மண்டியிடுகின்றோம். இறைவா, நாங்கள் கருவில் உருவானது முதல் இன்று வரை எங்களுக்காக தங்கள் சுகங்களையும் கனவுகளையும் தியாகம் செய்த எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும். நாங்கள் சிரிப்பதற்காக தங்கள் கண்ணீரை மறைத்து கொண்டவர்கள் அவர்கள். நாங்கள் நிமிர்ந்து நிற்பதற்காக தங்கள் முதுகெலும்பை தேய்த்து உழைத்தவர்கள் அவர்கள். அவர்களின் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் ஒவ்வொரு நரை முடிக்கும் பின்னால் எங்களுக்கான அவர்களின் அளவற்ற அன்பு ஒளிந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர செய்யும். அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நோய்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் அவர்களை பாதுகாத்தருளும். பேச ஆளில்லை என்ற தனிமையோ, பாரமாக இருக்கிறோம் என்ற மனவேதனையோ அவர்களுக்கு ஒருபோதும் வராதபடி நாங்கள் அவர்களை அன்போடு அரவணைக்க எங்களுக்கு திடம் தாரும். உமது திருவுள்ளப்படி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த நற்பண்புகளை நாங்கள் கடைபிடிக்கவும், அவர்கள் எங்களை எப்படி பாதுகாத்தார்களோ அதே போல் அவர்களின் இறுதி காலம் வரை நாங்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளவும் உமது தூய ஆவியின் அருளை தாரும். அவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை எங்கள் நாவிலிருந்து அகற்றவும், அவர்களுக்கு மதிப்பளிக்கும் இதயத்தை எங்களுக்கு தரவும் வேண்டுகிறோம். எங்கள் குடும்பத்தில் உயிருள்ள சிலுவைகளாக தியாகம் செய்த அவர்கள் உமது பேரன்பின் நிழலில் என்றும் மகிழ்வுடன் வாழ செய்தருளும். ஆமீன். நிலை 1. இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுதல். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று பிலாத்துவின் அரண்மனை முற்றத்தில் நான் நின்றிருந்தேன். எந்த குற்றமும் செய்யாத எனக்கு, அன்பு ஒன்றையே போதித்த எனக்கு அநீதியான மரண தீர்ப்பு வழங்கப்பட்டது. என்னை சுற்றி நின்ற மக்கள் கூட்டம் இவனை சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டனர். நான் செய்த நன்மைகள் யாவும் மறக்கப்பட்டு ஒரு கைதியைப் போல நான் மௌனமாக அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டேன். என் இதயத்தின் வலி சரீரத்தின் வலியை விட பெரியதாக இருந்தது. இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். அவர்கள் உனக்காக தங்கள் இளமையையும் கனவுகளையும் தியாகம் செய்தவர்கள். ஆனால் இன்று அவர்களின் இறுதி காலத்தில் அவர்களை பராமரிக்க நேரம் இல்லாமல் தனிமையில் விடுவதும், முதியோர் இல்லங்களில் சேர்ப்பதும் அவர்களுக்கு நீ வழங்கும் ஒரு வகை மௌன மரண தீர்ப்பாகும்.
இனி அவர்கள் நமக்கு தேவையில்லை என்று நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பிலாத்துவின் தீர்ப்பை விட கொடியது. நீ அவர்கள் கைகளை பிடித்து நடந்த காலத்தை மறந்துவிட்டு அவர்களை பாரமாக நினைப்பது அவர்களுக்கு நீ தரும் மிகப்பெரிய தண்டனை என்பதை உணர்ந்து கொள். ஜெபம். அன்பு இயேசுவே, அநீதியான தீர்ப்பை நீர் மௌனமாக ஏற்றுக்கொண்டது போல இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் புறக்கணிப்பை மௌனமாக சுமக்கிறார்கள். இறைவா, எங்கள் பெற்றோரின் தியாகங்களை நாங்கள் மறந்து விடாத இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் ஆறுதலாகவும் இருக்க எங்களுக்கு திடம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 2. இயேசு சிலுவையை சுமந்து செல்லுதல். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று முள்முடி சூட்டப்பட்டு உடல் முழுவதும் காயங்களோடு நான் நின்றிருந்த போது அந்த பாரமான மர சிலுவை என் தோள்களில் ஏற்றப்பட்டது. ஒவ்வொரு அடியும் மரணத்தின் வேதனையை தந்தாலும் உங்கள் மீதான மாறாத அன்பிற்காக அந்த சிலுவையை நான் மௌனமாக ஏற்றுக்கொண்டேன். என் தோள்கள் நசுக்கப்பட்டன, என் எலும்புகள் முறிந்தன. ஆனாலும் என் இலக்கு உங்கள் மீட்பு மட்டுமே. அந்த பாரத்தை சுமக்க எனக்கு துணையாக யாரும் வரவில்லை, நானே அதை தாங்கினேன். இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். நீ இன்று சமுதாயத்தில் கௌரவமான வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் உடல் சோர்வையும் சமுதாயத்தில் தாங்கள் அனுபவித்த அவமானங்களையும் யாருக்கும் தெரியாமல் தன் தோள்களில் மௌனமான சிலுவையாக சுமக்கிறார்கள். உனக்கு ஒரு வசதியான வாழ்வை அமைத்துக் கொடுக்க அவர்கள் தங்கள் முதுகெலும்பையே தேய்த்து உழைக்கிறார்கள். நீ சிரிப்பதற்காக அவர்கள் அழுத கணங்களை, நீ உயரத்திற்கு செல்வதற்காக அவர்கள் குனிந்த நேரங்களை நீ அறிவாயா? அவர்கள் சுமக்கும் அந்த சிலுவை உனக்கான உன் வாழ்க்கைதான். ஜெபம். அன்பு இயேசுவே, உலகத்தின் பாவங்களை சிலுவையாக சுமந்தீர். இன்று எங்களுக்காக தியாகங்களை சிலுவையாக சுமக்கும் எங்கள் பெற்றோரின் வலியை நாங்கள் புரிந்து கொள்ள செய்யும். அவர்களின் பாரத்தை குறைக்க எங்களுக்கு திடம் தாரும். அவர்களின் தியாகங்களை மதிக்கவும் அவர்களின் முதுமையில் அவர்களுக்கு துணையாக நின்று அந்த சிலுவையை தாங்கி பிடிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3.
இயேசு முதல் முறை தரையில் விழுதல். தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உம் பாரமான திருச்சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று சிலுவையின் பாரம் என் மனித இயல்பை தாண்டி நசுக்கியது. உடல் தளர்ந்து கால்கள் தடுமாற நான் முதல் முறையாக கல்வாரி பாதையில் முகம் குப்புற விழுந்தேன். சுற்றி நின்றவர்கள் என்னை கேலி செய்தார்களே தவிர ஒருவரும் என்னை தூக்கிவிட வரவில்லை. என் முழங்கால்கள் நசுங்கி இரத்தம் சிந்திய அந்த தருணத்தில் என் கவலை எல்லாம் விழுந்ததற்காக அல்ல, எழுந்து என் பயணத்தை தொடர வேண்டுமே என்பதுதான். இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். அவர்கள் உனக்காக உழைத்து இன்று தளர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், நீ பழைய ஆள், உனக்கு ஒன்றும் தெரியாது என்று உன் அறிவையும் கௌரவத்தையும் காட்டி நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை நிலைகுலைய செய்து தரையில் விழ வைக்கிறது. அவர்களின் அனுபவத்தையும் அவர்கள் எடுக்கும் முடிவுகளையும் மதிக்காமல் நீ புறக்கணிக்கும் போது அவர்கள் மனதளவில் சந்திக்கின்ற முதல் பெரிய வீழ்ச்சி இதுவே. உன் வார்த்தை என்னும் பாரம் அவர்களை தாங்க முடியாத அளவிற்கு நசுக்குகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, சிலுவையின் அடியில் நீர் விழுந்தபோது உணர்ந்த அதே வலியை இன்று புறக்கணிக்கப்படும் பல பெற்றோர்கள் உணர்கிறார்கள். இறைவா, எல்லாம் தெரியும் என்ற அகந்தை எங்களிடமிருந்து அகற்றும். எங்கள் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கவும் அவர்களின் முதுமையின் தளர்ச்சியில் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை தாங்கி பிடிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தம் துயருற்ற தாயை சந்தித்தல். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே. கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே. திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று இரத்தமும் வியர்வையும் என் கண்களை மறைக்க தள்ளாடி நடந்து கொண்டிருந்த போது என் அன்பு தாயின் முகத்தை பார்த்தேன். எத்தனையோ பேர் என்னை சூழ்ந்து நின்றாலும் என் தாயின் கண்கள் மட்டும் என் ஆன்மாவின் வலியை உணர்ந்தன. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த நொடியில் வார்த்தைகள் இன்றி எங்கள் இதயங்கள் பேசிக் கொண்டன.
என் வேதனையைக் கண்டு அவள் துடித்தாள். ஆனால் என் பயணத்தில் எனக்கு பலமாக இருக்க தன் துயரத்தை மறைத்துக் கொண்டு அந்த மௌனமான சந்திப்பில் எனக்கு ஆறுதல் தந்தாள். இன்று பிள்ளையே, உன் தாயை சற்று பார். அவள் உள்ளத்தில் 1000 ஏக்கங்களும் உடல் முழுவதும் தீராத வலியும் இருக்கலாம். ஆனால் உன் முகத்தை பார்க்கும்போது மட்டும் அவள் தன் கவலைகளையும் வறுமையையும் மறைத்துக் கொண்டு ஒரு போலி புன்னகையை பூசிக்கொள்கிறாள். நான் நன்றாக இருக்கிறேன், நீ நலமாயிரு என்று அவள் சொல்லும் அந்த ஒரு வரியில் எத்தனை கண்ணீரும் தியாகமும் ஒளிந்திருக்கிறது என்று நீ அறிவாயா? நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காக தன் துன்பங்களை விழுங்கிக் கொண்டு வாழும் அந்த தாய் உள்ளத்தை எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? ஜெபம். அன்பு இயேசுவே, உம் தாயின் துயரத்தை நீர் உணர்ந்தது போல எங்கள் பெற்றோரின் மௌனமான ஏக்கங்களையும் தியாகத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளும் இதயத்தை தந்தருளும். அவர்கள் தங்கள் தேவைகளை சொல்லாவிட்டாலும் அவர்களின் மௌனத்தை புரிந்து கொண்டு அவர்களை கனிவோடு அரவணைக்க எங்களுக்கு அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்தல். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று என் உடல் நலிவுற்று சிலுவையை சுமக்க இனி என்னால் இயலாது என்ற நிலை வந்தபோது அங்கிருந்த வீரர்கள் சீரேனூர் சீமோனை பிடித்து என் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தினர். அவர் ஒரு அந்நியர்தான். ஆனாலும் அந்த சோர்வான நேரத்தில் அவர் கொடுத்த தோள் எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. என் பாரத்தை ஒரு அந்நியன் பகிர்ந்து கொண்ட அந்த நிமிடம் என் தனிமை சற்று நீங்கியது. இன்று பிள்ளைகளே, உன் பெற்றோரை சற்று பார். எனக்கு நேரமில்லை, வேலை பளு அதிகம் என்று சொல்லி நீ அவர்களை ஒதுக்கும் போது அவர்கள் முதியோர் இல்லத்திலோ அல்லது மருத்துவமனையிலோ ஒரு அந்நியனை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சொந்த பிள்ளைகள் காட்டாத அன்பையும் நேரத்தையும் எங்கோ ஒரு அந்நியன் காட்டும்போது அவர்கள் அடையும் மனவேதனை சிலுவையை விட பாரமானது. முதியவர்களுக்கு தேவை உன் பணம் மட்டுமல்ல, அவர்களோடு அமர்ந்து பேச ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே. அந்த சிறிய நேரத்தை செலவிடக்கூட உனக்கு மனமில்லையா? ஜெபம். அன்பு இயேசுவே, சீமோன் உமக்கு உதவியது போல நாங்களும் மற்ற முதியவர்களுக்கு சீமோன்களாக இருக்க அருள் தாரும். குறிப்பாக எங்கள் சொந்த பெற்றோரை அந்நியர்களிடம் தவிக்க விடாமல், அவர்களுக்கு செலவிட நேரமில்லை என்ற சாக்கை சொல்லாமல், அன்புடனும் மரியாதையுடனும் அவர்களோடு உரையாட எங்களுக்கு திடம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தல். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று இரத்தமும் வியர்வையும் உமிழ் நீரும் என் முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தன. என் கண்கள் எரிய நான் தடுமாறிய போது வெரோனிகா என்ற பெண் துணிச்சலோடு கூட்டத்தை ஊடுருவி வந்தாள். தன் கையில் இருந்த துணியால் என் முகத்தை துடைத்தாள். அந்த சிறு துணி என் வேதனையை முழுமையாக நீக்கிவிடவில்லை என்றாலும் அந்த அன்பான செயல் என் காயப்பட்ட இதயத்திற்கு பெரும் ஆறுதலை தந்தது. இன்று பிள்ளையே, உன் பெற்றோரின் முகத்தை சற்று பார். குடும்பத்திற்காக உழைத்து தேய்ந்து போன அந்த முகங்களின் சுருக்கங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காலத்தில் உனக்காக அவர்கள் சிந்திய வியர்வையின் அடையாளங்கள். நீ வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் இரத்தத்தையே கண்ணீராக சிந்தினார்கள். ஆனால் இன்று அந்த சுருக்கங்கள் உனக்கு அழகற்றதாக தெரிகிறதா? அவர்களின் தியாகங்கள் எவராலும் அறியப்படாமல் போவது அவர்களுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய அநீதி. அவர்களின் முகத்தில் படிந்துள்ள கவலையை துடைக்க உன்னிடம் அன்பெனும் துணி இருக்கிறதா? ஜெபம். அன்பு இயேசுவே, வெரோனிகா உம் முகத்தை துடைத்து ஆறுதல் அளித்தது போல நாங்களும் எங்கள் பெற்றோரின் மன காயங்களை துடைக்க எங்களுக்கு அருள் தாரும். அவர்களின் தியாகங்களை மதித்து அவர்களின் முதுமையில் அவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைக்க எங்களுக்கு திடம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுதல். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று கல்வாரி பயணம் தொடர்ந்தது. என் சரீரம் பலவீனம் அடைந்து மூச்சு திணறிய நிலையில் நான் 2ஆம் முறையாக தரையில் வீழ்ந்தேன். என் காயங்கள் மீண்டும் திறந்தன. கற்கள் என் சதையை கிழித்தன. மீண்டும் எழுவதற்கு என் உடலில் தெம்பு இல்லை. சுற்றி இருந்தவர்களின் ஏளன சிரிப்பு
என் வீழ்ச்சியின் வலியை விட அதிகமாக இருந்தது. இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். தங்களின் வாழ்நாள் சேமிப்பு அனைத்தையும் உனக்காக செலவு செய்து உன்னை உயர்வாக படிக்க வைத்து இன்று முதுமையில் ஒன்றும் இயலாதவர்களாக அவர்கள் நிற்கிறார்கள். உடல் நலிவுற்று அவர்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்க்கை போராட்டத்தில் வீழும் தருணம் இது. தங்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் மருத்துவ செலவிற்காகவும் அவர்கள் உன்னிடம் கையேந்தி நிற்கும் நிலையை எண்ணி அவர்கள் மனதளவில் அழுகிறார்கள். அவர்கள் உன்னிடம் பணத்தை சார்ந்து இருக்கும்போது நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பது அவர்களுக்கு தரப்படும் இரண்டாவது பெரிய வீழ்ச்சியாகும். ஜெபம். அன்பு இயேசுவே, பாரமான சிலுவையால் நீர் மீண்டும் வீழ்ந்தபோது உணர்ந்த அதே துயரத்தை இன்று தங்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படும் பெற்றோர் உணர்கிறார்கள். இறைவா, எங்கள் பெற்றோரின் சேமிப்பும் சொத்தும் நாங்கள்தான் என்பதை உணர செய்யும். அவர்கள் எங்களிடம் எதையும் எதிர்பார்க்காத போதும் நாங்கள் அவர்களை கண்ணும் கருத்துமாக புரிந்து கொள்ளும் நல் மனதை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுதல். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று நான் சிலுவையை சுமந்து சென்றபோது எருசலேம் பெண்கள் எனக்காக அழுது புலம்பினார்கள். என் உடல் சிதைக்கப்பட்டதை கண்டு அவர்கள் கண்ணீர் வடித்தனர். ஆனால் நானோ அவர்களை பார்த்து, எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறினேன். என் மரண வேதனையிலும் நான் மற்றவர்களின் எதிர்காலத்திற்காகவே கவலைப்பட்டேன். இன்று பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை சற்று பார். நீ அவர்களை உதாசீனப்படுத்தும் போதும் கசப்பான வார்த்தைகளால் காயப்படுத்தும் போதும் அவர்கள் உன்னை சபிக்க நினைப்பதில்லை. மாறாக தனியாக அமர்ந்து கடவுளிடம் உனக்காக கண்ணீர் சிந்துகிறார்கள். நான் அனுபவிக்கும் இந்த துயரம் என் பிள்ளைக்கு வேண்டாம், அவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருந்தால் போதும் என்று அவர்கள் கேட்கும் அந்த வேண்டுதல்தான் உன்னை இன்றும் பாதுகாக்கிறது. உன்னை உதாசீனப்படுத்தினவர்களை நீ மன்னிப்பாயா? ஆனால் உன் பெற்றோர் உன்னை இன்றும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எருசலேம் பெண்களுக்கு நீர் ஆறுதல் கூறி வழி நடத்தினீர். அதே போல் தன் பிள்ளையால் காயப்பட்டும் அவர்களை சபிக்காமல் அன்பு காட்டும் அந்த பெற்றோரின் உள்ளத்திற்கு உமது ஆறுதலை தந்தருளும். நாங்கள் அவர்களின் கண்ணீருக்கு காரணமாக இல்லாமல் அவர்களின் புன்னகைக்கு காரணமாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுதல். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று கல்வாரி மலையின் உச்சி நெருங்கிக் கொண்டிருந்தது. என் உடலில் சொட்டு இரத்தமும் இல்லை, மூச்சும் திணறியது. என்னால் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாத நிலையில் நான் 3வது முறையாக தரையில் வீழ்ந்தேன். மரணம் என் கண்முன்னே தெரிந்தது. எழுந்திருக்க முயன்ற ஒவ்வொரு பலவீனமும் என்னை சூழ்ந்து கொண்ட அந்த தருணம் மிகவும் கொடியது. இன்று பிள்ளைகளே, உன் பெற்றோரை சற்று பார். அவர்கள் வாழ்வில் இறுதி காலத்தை எட்டியிருக்கிறார்கள். உடல் நலிவுற்று பேச ஆள் இல்லாமல் தாங்களே கட்டி எழுப்பிய சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியைப் போல அவர்கள் உணரப்படுகிறார்கள். நீ அவர்களுக்கு தரும் மௌனமும் உனக்கு அவர்கள் மீது இருக்கும் அலட்சியமும் அவர்களை விரக்தியின் உச்சத்தில் தள்ளுகிறது. அவர்கள் மீண்டும் எழ முடியாத அளவிற்கு மனதளவில் விழுந்து கிடக்கிறார்கள். அவர்கள் உன் அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் அந்த ஏக்கம் என் 3ஆம் வீழ்ச்சியின் வலியை விட மிகவும் அதிகமானது. ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் 3வது முறை விழுந்த போது அடைந்த வேதனையை இன்று தனிமையில் வாடும் பல பெற்றோர்கள் அனுபவிக்கிறார்கள். இறைவா, எங்கள் பெற்றோர்கள் தங்கள் வீட்டில் தங்களை அந்நியர்களாக கருதாதபடி நாங்கள் அவர்களை அன்போடு அரவணைக்க செய்யும். அவர்கள் வீழ்ந்து கிடக்கும் போது அவர்களின் கரங்களை பிடித்து தூக்கிவிடும் பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் ஆடைகள் உரியப்படுதல். மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று கல்வாரி மலையின் உச்சியை அடைந்ததும் கூட்டத்தின் முன்னிலையில் என் ஆடைகள் பலவந்தமாக உரியப்பட்டன. என் காயங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு இரத்தம் வழிந்தது. எஞ்சியிருந்த என் மானமும் மரியாதையும் பறிக்கப்பட்டு நான் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நிராயுத பாணியாய் நின்றேன். அவர்கள் என் ஆடைகளுக்காக சீட்டு போட்டனர். நான் உலகத்தின் முன் அவமானப்படுத்தப்பட்டேன்.
இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். அவர்கள் தங்களின் வாழ்நாள் சேமிப்பு, கடின உழைப்பு, சொத்து என அனைத்தையும் உனக்காகவே கொடுத்தார்கள். உன்னை அழகுபடுத்த அவர்கள் கந்தல் துணிகளை உடுத்திக் கொண்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் உன்னிடம் எஞ்சியிருக்கும் ஒரே ஒன்றான மரியாதையையும் நீ பறித்துக் கொள்கிறாய். அனைத்தையும் உனக்கு கொடுத்துவிட்டு இன்று அவர்கள் கௌரவத்தை இழந்து நிற்கிறார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் உமது ஆடைகள் உரியப்பட்ட போது அடைந்த அவமானத்தை இன்று பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளால் அடைகிறார்கள். இறைவா, எங்கள் பெற்றோர்கள் எங்களை வளர்க்க செய்த தியாகங்களை நாங்கள் ஒருபோதும் மறக்காமல் இருக்க செய்யும். அவர்களுக்குரிய மரியாதையையும் கௌரவத்தையும் எப்போதும் பாதுகாக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுதல். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பருடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று அந்த கொடிய சிலுவையின் மேல் நான் கிடத்தப்பட்டேன். என் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டன. சம்மட்டியின் ஒவ்வொரு அடியும் என் நரம்புகளை கிழித்தன. நான் நகர முடியாமல், தப்பிக்க வழி இல்லாமல் சிலுவையோடு பிணைக்கப்பட்டேன். என் உடல் அந்த ஆணிகளில் தொங்கிய போது ஏற்பட்ட வேதனை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அந்த நிலையிலும் என்னை துன்புறுத்தியவர்களுக்காக நான் இறைவனிடம் மன்றாடினேன். இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். முதுமை என்னும் ஆணி ஒரு பக்கம், தீராத நோய் என்னும் ஆணி மறுபக்கம், அனைத்திற்கும் மேலாக உன் புறக்கணிப்பு என்னும் ஆணி இன்னொரு பக்கம் என அவர்கள் வேதனையில் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் உன்னை தூக்கி சுமந்த அதே கால்கள் இன்று எழுந்து நடக்க முடியாமல் முடங்கி கிடக்கின்றன. அவர்கள் அனுபவிக்கும் இந்த வலிக்கும் வேதனைக்கும் மருந்தாக இருக்க வேண்டிய நீயே அவர்களுக்கு அணியாக மாறலாமா? ஜெபம். அன்பு இயேசுவே, சிலுவையில் ஆணிகளால் நீர் பிணைக்கப்பட்ட போது அடைந்த வேதனையை இன்று நோயினாலும் முதுமையினாலும் வாடும் பல பெற்றோர்கள் அனுபவிக்கிறார்கள். இறைவா, எங்கள் பெற்றோரின் துன்பங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். அவர்களின் வேதனையான காலங்களில் அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் அவர்களை அன்போடு தாங்கிக் கொள்ளவும் எங்களுக்கு திடம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் துறத்தல். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே.
எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று எல்லாம் நிறைவேறியது. என் தாகம் அடங்கியது, என் மூச்சு நின்றது. தந்தையே, உம் கைகளில் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று கூறி என் தலையை சாய்த்து உயிர் துறந்தேன். உலகத்தின் மீட்புக்காக நான் ஒரு மெழுகுவர்த்தியைப் போல என்னை முழுமையாக உருக்கிக் கொண்டேன். இந்த இறுதி நொடியில் நான் அடைந்த அமைதி என் தியாகத்தின் முழுமை. இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒரு மெழுகுவர்த்தியைப் போல உருகி தேய்ந்தவர்கள். யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தவர்கள் இறுதியில் எவ்வித புகாரும் இன்றி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் உயிர் பெறுகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு தேடும் பாசத்தை விட அவர்கள் வாழும் போதே தேடிய அன்பு அவர்களுக்கு கிடைத்ததா என்பதுதான் கேள்வி. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் மீட்பிற்காக உம் உயிரை தந்தீர். இன்று எங்களுக்காக தோய்ந்து போன எங்கள் பெற்றோரை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இறைவா, அவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்திலே அவர்களின் மதிப்பினை உணர எங்களுக்கு அருள் தாரும். யாருக்கும் பாரமில்லை என்று அவர்கள் நினைக்கும்படி நாங்கள் அவர்களை அன்போடு சுமக்க எங்களுக்கு திடம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசுவின் உடல் அன்னை மரியாவின் மடியில் கிடத்தப்படுதல். தாய்மொழியில் சேயுடலோ சருகாரதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று உயிர் பிரிந்த பிறகு சிலுவையில் இருந்து நான் இறக்கப்பட்டேன். என் தாயின் மடியில் என் உயிரற்ற உடல் கிடத்தப்பட்டது. நான் குழந்தையாயிருந்த போது என்னை எப்படி தாங்கினாரோ அதே பாசத்தோடு காயங்கள் நிறைந்த என் உடலை அவர் கண்ணீரோடு அணைத்து கொண்டார். என் தாய் என் மேல் காட்டிய அந்த அன்பு நான் இறந்த பின்பும் என் ஆன்மாவை தொட்டது. இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஒரு முறை கூட நீ அவர்களை தொட்டு அணைத்ததில்லை, ஒரு முத்தம் தந்ததில்லை, உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னதில்லை. ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களின் உடலுக்கு முன் அழுது புரண்டு நீ காட்டும் பாசம் யாருக்கு தேவை? அவர்கள் மூச்சு அடங்கிய பின் நீ செய்யும் சடங்குகளும் சிந்தும் கண்ணீரும் காலங்கடந்த பாசம். அவர்களின் கண்கள் திறந்திருந்த போது நீ கொடுக்காத அன்பை அவர்கள் கண்கள் மூடிய பின் கொடுத்து என்ன பயன்? ஜெபம். அன்பு இயேசுவே,
உம் தாயின் மடியில் நீர் கிடத்தப்பட்ட போது அந்த தாய் உள்ளம் அடைந்த வேதனையை நாங்கள் உணர்கிறோம். இறைவா, எங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களுக்கு தர வேண்டிய அன்பையும் முத்தங்களையும் கவனிப்பையும் தாராளமாக வழங்க எங்களுக்கு அருள் தாரும். அவர்கள் இறந்த பின் அழுவதை விட அவர்கள் வாழும் போதே அவர்களை மகிழ்விக்க எங்களுக்கு திடம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுதல். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அன்று என் உடல் துணிகளால் சுற்றப்பட்டு ஒரு புதிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த அறை இருளாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் அந்த முடிவு ஒரு புதிய தொடக்கத்திற்கான தயாரிப்பு. நான் விதைக்கப்பட்ட அந்த இடம் உலகிற்கு உயிர்ப்பையும் நம்பிக்கையையும் தருவதற்கான வாசலாக மாறியது. நான் என் தந்தையின் விருப்பத்தை முழுமையாக செய்து முடித்த திருப்தியில் துயின்றேன். இன்று பிள்ளையே, உன் பெற்றோரை சற்று பார். அவர்கள் மண்ணில் அடக்கம் செய்யப்படும் போது உனக்காக உழைத்த ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. ஆனால் அவர்கள் உனக்கு விட்டு சென்றது நீ வாழ வேண்டிய நல்வழியும் உன்னை பற்றிய அவர்களின் கனவுகளும் தான். பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் கனவுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும். நீ அவர்களுக்கு செய்யும் இறுதி மரியாதை அவர்கள் உனக்கு காட்டிய அதே அன்பையும் தியாகத்தையும் உனது அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதுதான். அவர்களை அன்போடு வழி அனுப்பு. ஆனால் அவர்களின் போதனைகளை உன் இதயத்தில் உயிருடன் வை. ஜெபம். அன்பு இயேசுவே, அடக்கம் செய்யப்பட்ட நீர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தது போல எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நற்பண்புகள் எங்கள் வாழ்வில் என்றும் உயிர்த்திருக்க செய்யும். அவர்களை நாங்கள் கௌரவமாகவும் நன்றியுடனும் நினைவு கூற அருள் புரியும். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே அன்பும் புரிதலும் பரஸ்பர மரியாதையும் என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும். சுவாமி, தயவாயிரும். சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும். சுவாமி, தயவாயிரும். சுவாமி, தயவாயிரும். என் அன்பு பிள்ளையே, நான் சிலுவையில் அறையப்பட்டது உங்களை மீட்பதற்கு என்றால், உங்கள் பெற்றோர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சிலுவை சுமப்பது உங்களை உருவாக்குவதற்கு. பெற்றோர்கள் உங்கள் வாழ்வின் வேர்கள். வேர்கள் மண்ணுக்கு அடியில் மறைந்திருப்பதால் தான் மரம் நிமிர்ந்து நிற்கிறது. அதேபோல் அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டு உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அவர்களை நேசிக்கவும் மதிக்கவும், அவர்களுக்கு செலவிட நேரத்தை ஒதுக்கவும் ஒருபோதும் தயங்காதீர்கள். அவர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களது அன்பான அரவணைப்பை மட்டுமே. இன்று முதல் உங்கள் பெற்றோரின் கண்களில் கண்ணீருக்கு பதில் புன்னகையை வரவழையுங்கள். அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் ஆகச்சிறந்த அன்பு. ஆமென்.
கல்வாரி பாதையில் இறைவனின் சுவடுகள், கண்ணீரின் பாதையில் பெற்றோரின் காயங்கள், தன்னுயிர் தந்து எம்மை மீட்டவர் இயேசுவே, தன் வாழ்வையே தந்து எம்மை வளர்த்தவர் பெற்றோரே.